பெருந்தொகையான புதிய முகங்களுடன் கூடவுள்ள நாடாளுமன்றம் பலர் படுதோல்வி. கடந்த பொதுத் தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி. இலங்கை தேர்தலின் முடிவு அதிர்ச்சியடைந்துள்ள வைகோ. ஹரணியின் மைல்கல்லையும் கடந்த விஜித மாயமான மஹிந்தவின் சாதனை. புதிய அமைச்சரவையை அமைக்க தயாராகும் அனுரா அரசாங்கம். சமூக விரோதிகளை நிராகரித்த தமிழ் மக்கள், இது ஆரம்பம் மட்டும்தான். சாணக்கியன் பகிரங்கம். 30 வருடங்களுக்கு பின்னர் படுதோல்வியடைந்த டக்ளஸ் தேவானந்தா. பொதுத் தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 160க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தலைமையில் சபையின் முதல் நாள் பணிகள் ஆரம்பமாகும். செங்கோல் வைத்த பின்னர் நாடாளுமன்றம் கூட்டம் நடைபெறும் திகதி மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் அன்றைய தினம் முதல் பணியாக பொது செயலாளர் சபையில் சமர்ப்பிக்கப்படும். பின்னர் அரசியலமைப்பின் உறுப்புரை மற்றும் நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகள் 4, 5 மற்றும் 6 விதிகளின்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சபாநாயகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் செய்வார்கள். அதனை துணை சபாநாயகர் மற்றும் துணைக்குழு தலைவர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையாகும். தேர்தல் வாக்களிப்பு மூலம் 196 உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் மூலம் 29 உறுப்பினர்களுமாக மொத்தமாக 225 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தல்கள் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகித்திருக்கின்றது. இந்த நிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான நிபுணர் ரணவக்க படுதோல்வியடைந்துள்ளார். 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்தறையில் அதிக வாக்குகளை பெற்றவராக சாதனை படைத்திருந்தார். எனினும் படுதோல்வியடைந்த நிபுணர் ரணவக்க இம்முறை ஆசனத்தை பெற தவறியுள்ளார். தற்போது வெளியான தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய கடந்த தேர்தல் வெற்றி பெற்ற பலர் இம்முறை படுதோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்டை நாடான இலங்கையின் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வைகோ பாலசாமி தமது அதிர்ச்சியை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அண்டை நாட்டில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நேற்று அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள வைகோ, இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ச அரசாங்கமே காரணம் என்றாலும் அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெரமுனவின் மற்றொரு பதிப்பு மட்டுமே என்று வைகோ குறிப்பிட்டுள்ளார். ஹம்பகா மாவட்டத்தில் தெரிவான தேசிய மக்கள் சக்தியின் விஜித ஹெரத் இவ்வருட பொதுத் தேர்தலில் நாடளாவிய ரீதியில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஹம்பகா மாவட்டத்தில் 898,759 வாக்குகளையும் அதில் விஜித ஹெரத் 7,16,715 வாக்குகளையும் பெற்றுள்ளார். இலங்கை தேர்தல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெறக்கூடிய அதிகூடிய விருப்பு வாக்குகளாக இவ்வருடம் ஹம்பகா மாவட்டத்திலிருந்து விஜித ஹெரத் பெற்ற விருப்பு வாக்குகள் வரலாற்றில் இடம்பெறும். இந்த நிலையில் இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக பிரதமர் ஹரணி அமரசூரிய கொழும்பு மாவட்டத்தில் பெற்ற 6,55,289 விருப்பு வாக்குகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சற்று முன்னர் ஹம்பகா மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அமைச்சர் விஜித ஹெரத் 7,16,715 விருப்பு வாக்குகளை பெற்று பிரதமர் ஹரணியின் விருப்பு வாக்கு எண்ணிக்கையையும் கடந்து வரலாறு படைத்துள்ளார். இதேவேளை 2020ஆம் ஆண்டு அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்த முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் சாதனையை இம்முறை பிரதமர் ஹரணி முன்னதாகவே தகர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 18ஆம் தேதி நியமிக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் 160 நாடாளுமன்ற பதவிகளை இந்த வருடம் நாடாளுமன்றத்திற்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூடும் எனவும் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். அபிவிருத்தியடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிகள் அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்கும் எனவும் அவர்
அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை புதிய அமைச்சரவை அதிகபட்சமாக 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் எனவும் அதிகபட்சமாக 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய அரசாங்கத்தின் கீழ் ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் தான் தேசிய மக்கள் சக்தி தோல்வி கண்டுள்ளது. இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஒவ்வொரு ஆதரவாளர்களின் வெற்றியாகும் என புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள மட்னா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியானதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் ஒன்று திரண்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பில் தனித்துவமாக போட்டியிட்டு சிறந்த 3 வேட்பாளர்களை அமோகமாக வெற்றி பெற்றுள்ளனர். மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தில் இருந்தது என்று 3 ஆசனங்களை பெற்று எங்கள் கட்சியின் வாக்கு வங்கியை அதிகரித்துள்ளோம். அதேவேளை 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தி தோல்வி கண்டுள்ளது. இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஒவ்வொரு ஆதரவாளர்களின் வெற்றியாகத்தான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் மாவட்டத்தில் கடந்த காலத்தில் சமூக விரோத செயல்பாட்டில் ஈடுபட்ட அனைவரையும் தமிழ் மக்கள் நிராகரித்துள்ளனர். இது ஆரம்பம் மட்டும்தான். வடக்கு கிழக்கிலே இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களின் பிரதானமான கட்சியாக தெரிவாகியுள்ளது. 5 தேர்தல் மாவட்டத்தில் ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. அந்த வகையில் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் குரலாக, தமிழ் மக்களின் பிரதான கட்சியாக இயங்கிக் கொள்ளும். இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது 30 வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வியடைந்துள்ளார். கடந்த 30 வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து வந்தார். கடந்த ரணில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடத்தொழில் அமைச்சராக பதவி வகித்து வந்தார். அத்துடன் வன்னி தேர்தல் தொகுதியிலும் திலீபன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இம்முறை கொழும்பில் 2 பிக்குகள் மற்றும் இந்து மதகுருமார் உட்பட பலரை தேர்தலில் களம் இறக்கியிருந்தார். இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்த போதிலும் படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது.